இருக்காடா? என்ன நவீன்? இல்ல விஜய், ப்ரிப்பேர் பண்றேன்னா ஏதோ பண்ண. என்னப்பா, வாங்க குடிக்கலாம். எடுனே குடி. சியர்ஸ். சியர்ஸ். Cheers. கோவத்துல சொல்லிட்டு வந்துட்டாரு. இப்படி சொன்னதும் சொத்தெல்லாம் உனக்கு இல்லைன்னு ஆயிடுமா என்ன? உங்க அப்பாவோட சொத்து உனக்கு இல்லாம ஆயிடுமா? குமரன், என் காவேரி தான் பெரிய சொத்தை. என்கிட்ட ஸ்கில்லும் இருக்கு. அது மட்டும் இல்லாம அத்தை இப்போ என்ன வேற வழி இல்லாம தான் வருமானம் கண்டிப்பா மாட்டாங்க. தன் பொண்ணு எவனோ ஒருத்தன் வந்து இப்போ நான் ஒரு குழந்தைக்கு அப்பாவா போறேன்ல. ஆனா உங்களுக்கு நான் புரிய வைக்க வேண்டியது ஒண்ணு இருக்கு. ஆனா அப்பமா அவளாவே தான் இருந்தா. காவேரி அப்படி இருக்கான்னா அது அத்தையோட வளர்ப்புனால தான். இப்ப எங்களை மனசார அதை கிளியர் பண்ண வேண்டிய பொறுப்பும் எனக்கு இருக்கு. என்னப்பா ரெண்டு பேரும் அப்படி பார்த்துட்டு இருக்கீங்க? யூ ஆர் கிரேட் விஜய். நீங்க என் சகலன்றதுல எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. அதனால இப்படி அடிக்கடிலாம் ட்ரிங்க்ஸ் பண்ண மாட்டாருமா. நீ தப்பா எடுத்துக்காத. அந்த மாதிரியே பார்த்து உன் கட்டுப்பாட்டிலே வச்சிருந்தா சரிதான். சரிம்மா, நான் பாத்துக்கிறேன். வாயும் வயிறுமா இருக்கிறது தெரியாம உன்னை கவனிக்காமலே விட்டுட்டேன்டி. நீ அதுக்கெல்லாம் பயப்படாதம்மா. இல்லடி, கங்காவும் சின்ன உன்னை அப்படி பாத்துக்காம இருந்துட்டேனேங்கிற நினைப்பு எனக்குள். நான் அக்கா கிட்ட கூட அதை தாமா சொல்லிட்டு இருந்தேன். வீட்டுக்கு போறதுக்கு வண்டி எல்லாம் ஓட்டிட்டு போனேன். அந்த வெண்ணிலா பண்ண கூத்தை எல்லாம் சமாளிக்க ஸ்டேஷன். ஆமாத்த, நானும் இப்ப அதையெல்லாம் யோசிச்சுதான் பயந்து போயிருக்கேன். இவளை புடிச்சு மல்லு கட்டினா, அவளையும் புடிச்சு தள்ளி விட்டா. ரவுடிங்ல பார்த்தா யாருக்கா இருந்தாலும் கோவம் தான் வரும். நானும் தான் அவன் நடிக்க போனேன். ஐயோ, இப்ப நினைச்சா கூட எனக்கு பதறுதுடி. மா ஏண்டி சொன்ன? வலிகில ஏதாவது இருந்துச்சா? வலிலாம் இல்லம்மா. அதான் மூவாவதா இல்ல நானே அப்படி யோசிக்கிறேன். நானு இப்ப 4 மாசத்துக்கு போய் பாத்துட்டு வந்துருங்க. இல்ல பாட்டி, 4 மாசம் தான். சரி சரிம்மா. எனக்கு நான் போய் பால் எடுத்துட்டு வரேன். மா, சாப்பிட்டதே வயிறு ஃபுல்லா இருக்குமா. நீயும் குடிக்கணும். போ, நான் எடுத்துட்டு வரேன். சரிம்மா. என்னம்மா? இந்த ரூம்னா கொஞ்சம் தேவையா இருக்கும். அந்த ரூம்ல காத்தாடி ஓடியும் சரியா காத்துரும். அப்படி இல்லடி, நீங்க அந்த ரூம்ல தூங்குங்க. நானும் நாங்க ஹால்லயே தூங்கிக்கிறோம். சரிடி. அந்த பையன் இங்கேயே இருக்க போகுது. சரிடி, அப்ப மெத்த கவரு தலகாணி வர தோச்சது ஒண்ணு அங்க இருக்கு. நான் வேணா எடுத்துட்டு வந்து என் புருஷனா மட்டும் இலக்காரமா? நீங்க உள்ள போங்க, நான் அப்படியே. உள்ள வாங்க. சாரி அத்தை, நீங்க ஏதோ தப்பா இருக்கா? நல்லா இருந்துச்சுல? நல்லா இருந்துச்சு. அந்த ரூம்ல படுக்க வச்சுக்கோ. அந்த ரூம்லயா? அக்கா இப்படிதான் வாங்குவீங்களோ? பரவாயில்ல மாமா. சரி, தம்பிக்கு கஷ்டம்டி. நம்ம ரூம்ல பாத்துக்கோங்க, நாங்க இங்க பாத்துக்கிறோம். பெட் பில்லோ கவர்லாம் மாத்திட்டேன். இந்த ரூம்ல நர்மதா தூங்கிட்டு இருக்காடி. எங்களுக்கு தான் நான் இந்த ரூம் தான் இருக்கேன்னு யோசிச்சுக்கிட்டு அந்த போர்ஷனை பத்தி நான் யோசிக்கவே இல்லம்மா. அத்தை நான் அந்த வீட்ல இருந்த தம்பி, சாரி. காவேரி, அந்த வீட்ல அப்பள பொட்டி ஜாமா அது இது. நீங்க இங்க இருங்க. நாளைக்கு அந்த வீட்ல கட்டெல்லாம் வாங்கி போட்டு கூடாது. அது எங்களுக்கும் கஷ்டம், உங்களுக்கும் கஷ்டம். நானும் காவேரி இதுக்கு மேல பேசிட்டு இருக்க வேண்டாம். அதானே நான் எங்க 2 பேருக்கும் பழகின பர்சன் தானே. அது எங்களுக்கு சரியா இருக்கும். நீங்க எல்லாரும் நேரத்தோட போய் படுங்க. ஒரு 5 நிமிஷம் இங்க இருங்க, நான் ஒதுக்க வச்சுட்டு வரேன். ஏன் சொல்லனா? சொல்ற மாதிரி இதுல யாருக்கு விளக்கம் கொடுக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல, புரியுதா? காவேரி விஜய் கிட்ட ஜஸ்ட் நிவின் தான் ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போனாரு.